அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் கைவிட்டாலும் என் ஈசன் கைவிட மாட்டார். நாம எல்லாரும் ஹோலி பண்டிகையை வண்ணங்களோட ரொம்ப ஜாலியா கொண்டாடுறோம். ஆனா இதுக்கு பின்னாடி காமதகனம் அப்படிங்கிற ஒரு மகத்தான ஆன்மீக ரகசியம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் ஆன்மீக கதை மட்டும் இல்ல, தூய்மையான அன்பால் காதலில் ஜெயிக்க நினைக்கிறவங்களுக்கு ஈசன் சொல்லித் தந்த ஒரு பெரிய பாடம். புராண கதைகளின்படி தவத்தில் இருந்த சிவபெருமான் மீது மன்மதன் தன் மலர்கணைகளை ஏவி ஈசனின் தியானத்தை கலைத்தார். அப்போது கோபமுற்ற ஈசன் தன் மூன்றாவது கண்ணை திறந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். இதையேதான் வட மாநிலங்களில் காமதகனம் என்று ஹோலிக்கு முதல் நாள் கொண்டாடுகிறார்கள். அதாவது நம் மனதுக்குள் இருக்கும் தீய எண்ணங்களையும் தேவையற்ற ஆசைகளையும் பொசுக்குவதுதான் இதன் உண்மையான அர்த்தம். சாம்பலாய் போன மன்மதனை பார்த்து அவர் மனைவி ரதி தேவி உருகி வேண்டினாங்க. அந்த உண்மையான காதலுக்கு மெச்சிய நம் ஈசன் மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்தார். அதனால உங்க காதலில் ஜெயிக்க சிவபெருமானை மனதார வணங்குங்க. அவர் நிச்சயமா ஒரு நல்ல வழியை காட்டுவார். இப்படி உண்மையான அன்பும் பாசமும் ஜெயிச்ச அந்த சந்தோஷத்தை தான் மக்கள் வண்ணங்களை தூவி ஹோலி பண்டிகையா கொண்டாடுறாங்க. சாம்பலாய் போன வாழ்க்கையையும் மீண்டும் மலர வைக்கும் சக்தி நம்ம ஈசனுக்கு உண்டு. இந்த அரிய ஆன்மீக பொக்கிஷம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பாலா டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய ஹோலி நல்வாழ்த்துகள். ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.